ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட சீசன் 2 எபிசோடு 1 தான், அதாவது எபிசோட் 28 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்மளே வேற ஒரு இடத்துல இருக்கா. அங்கே நிறையவே மாஸ்டரை கொண்டனால அங்கே மானஸ்டோனும் அதிகமாகவே அவனுக்கு கிடைக்குது. அது எவ்வளோ கன்சியூம் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட ஸ்டீல் எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அந்த இடத்துல மாஸ்டரோட ஒரு கையும் அப்படியே தாக்க வருமா. நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அங்க தப்பிச்ச உடனே தான் அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் வருது. அது ஒரு பாஸ் மாஸ்டருக்கான கோஸ்ட். அதாவது நம்மால ஒரு பாஸ் மாஸ்டரை கிட்ட மாட்டிக்கினா நம்ம லீ இருக்கிற இடமும் அந்த மாஸ்டரோட இடம் தான். நீங்க இங்க வந்தனால நீங்க இப்போ அதுக்கான இறையா இருக்கீங்க. அப்பனா நான் இறையா இருக்கேனா? இல்ல என்னால இதுக்கு இறையாக முடியாது. அதோட கதையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல திரும்பவும் அது பயங்கர வேகமா தாக்குது. ஆனா அது மேல குதிச்சு வாய்க்குள்ள நம்ம ஹீரோ போயிடறான். அதனாலேயே அது முழுங்கவும் செஞ்சது. இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். ஏன்னா நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அது பண்ணுன்னு. நீ என்ன முழுமையா முழுங்கிட்டியா? ஆனா பிரச்சனையில இருக்குது நான் ஒன்னும் இல்ல, இப்போ நீ தான். உள்ள போன உடனே நம்ம லீ அவனோட ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவேட் பண்றான். உள்ள என்னதான் டைஜஸ்டிவான ஆசிடே இருந்தாலும் நம்ம லீயால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சில பல செகண்ட்ஸ்லயே அங்க பிளாஸ்ட் பண்றான். அவனோட உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. இதனாலே என்னவோ தெரியல, அந்த மாஸ்டரோட வயிறு ஒரு மாதிரி குப்பளிச்சு பயங்கரமா வெடிக்குது. நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்ல பயன்படுத்தினால நம்ம ஹீரோ கிட்ட இப்ப எந்த விதமான ட்ரெஸ்ஸும் இல்ல. நம்ம ஹீரோ அந்த பாஸ் மாஸ்டர் அழிச்சனால அங்க ஒரு கொஸ்ட் அவனுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நீங்க ஒரு சோலோ கேட் ஈவெண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு கோல்டன் கார்டு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன அதை யூஸ் பண்ணி உங்களை அவேக்கனாக செய்ய போறீங்களா? ஆமா, என்ன கேள்வி, ஒரு கோல்டன் கார்டா? உண்மையிலேயே நல்ல விஷயமா தான் இருக்கு. அந்த கோல்டன் கார்டை அவன் பயன்படுத்துறான். அவனுக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடைக்குது. இந்த ஸ்கில் மூலமா நம்ம ஹீரோவால அவனோட உடம்பை எப்படி வேணாலும் மாத்த முடியும். மெட்டலையும் அவனால எப்படி வேணாலும் மாத்த முடியும். பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஸ்கில்லா இருக்கு. அந்த சியோல் வேவ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கு இது எனக்கு உதவியா இருக்கும். ஆனா நான் மத்த விஷயத்த கலெக்ட் பண்ண மாந்துட்டேன். அங்க ஏகப்பட்ட மானா ஸ்டோனும் இருக்கும். அங்க பயங்கரமா எல்லாத்தையுமே அவன் கலெக்ட் பண்றான். ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரி ஃபீஸ்ட் நான் என்ஜாய் பண்ணியே. இதுக்கப்புறம் 1 வீக்கா இருக்கும். அங்க சியோல்ல வியூ தொடங்கி சியோல்ல ஒரு டொமைன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அப்பியர் ஆயிருக்கும். அதனாலேயே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கும்னா, மக்கள் எல்லாருமே கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஷெல்டருக்கு போங்கன்னு சொல்லியிருக்கோம். அங்க முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களும் போயிருக்காங்க. இந்த சைடு ஒரு பையனும் அனாதையா இருப்பானா. அந்த இடத்துல நிறையவே ஜாம்பி அவனை நோக்கி வருது. சொல்லலான்னு வரும்போதே ஜஸ்ட் மிஸ்ல ஒரு ட்ரக் அப்படியே அவங்கள ஏத்திது. அது பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம லீயோட ஆளுங்க தான். ஏய், உனக்கு எதுவுமே ஆகல. இது கேட்டோன்னே தான் உனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கிம்மோ ஜாம்பி எல்லாத்தையுமே அப்படியே பறக்க விடுறான். இதையும் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு கும்பல் பார்த்துன்னு இருக்கு. இவங்க எல்லாம் யாரு என்னன்னு நம்மளுக்கு போக போக தெரியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல நம்ம கிம்மு கிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நீ போ, நான் அப்புறமா வரேன்னு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒன்னாவே இதை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா நம்பிக்கைவே நான் கண்டிப்பா வரேன். ஒரு சைடு நம்ம கிம்முக்கு பயமா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல என்னோட சர்ஜன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நான் வருவேன். ஒரு பொய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமும் அவரை காணோம். எவ்வளவு நேரம் தான் ஆகும்? இதுக்குள்ள அவங்க முன்னாடி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வருது. அந்த கிரியேச்சரும் ஒரு ஏர் மாதிரி ஏதோ ஒரு பிரஷர் அங்க வித்து அந்த இடத்துல இருக்க ஒரு சோல்ஜராலையும் இதனாலேயே அங்க மூவ் பண்ண முடியல. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு தாக்குவது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ அங்க வரான். அந்த சில பல செகண்ட்ஸ்லயே அவனோட மெட்டல் பெண்டிங் வச்சு அதோட கதையும் முடிக்கிறான். அந்த மாஸ்டரோட கதை முடிஞ்சனால மத்தவங்களும் அங்க தப்பிச்சிட்டாங்க. அங்க வர ஜாம்பி எல்லாத்தையுமே அவங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிம்மோ எல்லாத்தையுமே கொல்றான். ஹேய், நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. நான் அப்புறம் தான் ஒரு காட்சியை பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒண்ணுமே போடல. பார்த்து கிம்மோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, இது என்ன கோலம்னு இதை பாக்குற மத்தவங்களுக்கும் புரியல. அடலி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நீங்க வந்தீங்க? அந்த இடத்துல லீ அதெல்லாம் அவளுக்கும் கண்டுக்கல. ஏன்னா இப்போதைக்கு இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கிளியர் பண்ணும். அதுதான் நம்ம லீயோட குறிக்கோளா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு மெட்டல் பாலியும் பறக்க விட்டுனே சொல்றான். எல்லாருமே உங்களோட பொசிஷனுக்கு போங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அங்க லீ சொன்ன அடுத்த செகண்டே அதையும் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது. அந்த மாஸ்டர் ஜாம்பி எல்லாத்தோட கதையும் அங்க முடியுது. அங்க லீக்கு அவங்க ட்ரெஸ்ஸை தந்திருப்பாங்க. அங்க இப்பதான் அந்த பொண்ணு கேக்குறான், நீங்க போன வேலை வெற்றிகரமா முடிஞ்சிச்சோ? ஆனா ஏதோ ஒண்ணு, எதுக்காக நீங்க ஒண்ணுமே போடாம வந்தீங்க? இல்ல ஒன்னும் இல்ல. இந்த இடத்துல மத்தவங்களும் வராங்க. அடலி, நீங்க ஏன் ஒண்ணுமே போடாம இந்த குளத்துல வந்தீங்க? உங்களோட யூனிஃபார்ம் என்னதான் ஆச்சு? அது முக்கியம் இல்ல, என்ன விஷயம்? இங்க
நிலைமை ஏன் இப்படியாச்சு என்னன்னு தெரியல. ஒரு பையன் மாட்டிக்கினா அவனை காப்பாத்த போய் நாங்க வந்து எல்லாரையுமே கொல்ற மாதிரி ஆச்சு. லீக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் லீ சைட்ல ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றான். யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஹே இரு, ஆமா யார் அந்த வால் பின்னாடி? மரியாதையா வெளியில வாங்க, இல்லன்னா அவ்வளவுதான். அட இருங்க, நீங்க வந்து எங்களை எதுவுமே பண்றாதீங்க, நாங்க மக்கள் தான், நாங்க பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஒளிற மாதிரி இருக்கு. மக்களா நீங்க? அப்பனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வரவே கூடாது. அட அப்பா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு அந்த சின்ன பையனும் அங்க போய் கட்டி போச்சுக்கிறான். பர்சனும் அங்க சொல்றான், ரொம்ப நன்றி என்னோட சன்னை காப்பாத்தினதுக்கு. அவன் இல்லாம என்னோட நம்பிக்கை இழந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நீங்க காப்பாத்தனோனே. உள்ள மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இந்த உலகம் இன்னமும் நல்லா இருக்கு. அப்படியா? அப்பனா நீ என்ன சொல்ற, உனக்கு ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்ற? ஆமா அதேதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடி நிக்கிற ஒருத்தங்க முன்னாடியும் அந்த மெட்டல் பால் அப்படியே வந்து நிக்குது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவன் என்ன பண்றான்னு. அதையும் நம்ம லீ வெடிக்க வைக்க உங்களோட கதையும் அங்கேயே முடியுது. பாக்குற அந்த சின்ன பையன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். பின்னாடி இருக்க மத்தவங்களுக்கு அங்க எதுவுமே புரியல. லீ நீங்க என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா, எதுக்கு அங்க மத்தவங்களை கொன்னீங்க? ஆனா லீ இங்க ஓண்டி நிக்கிற அந்த சின்ன பையனையும் கத்திய வச்சு டார்கெட் பண்றான். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து எங்களோட முதுகுல குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றதானே. எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு உன்னை கொல்லணும்னு. ஆனா அதுக்கு முன்னாடி சில பல விஷயத்த நான் பண்ணணும். அங்க லீ இப்படி பண்றனால அங்க இருக்கிற மக்கள்லாம் பயந்து போறாங்க. அங்க சோல்ஜர்ஸும் நம்ம லீயை கீழே வைக்க சொல்றாங்க. அட லீ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மரியாதையா அந்த பையனை கீழே விடுங்க. இதுக்காக நீங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாதாரணமான மக்களை கொன்னீங்க. அதுலயே இப்பதான் அந்த மக்களை தள்ளி விட்டு காட்டுறான். இவங்கள நல்லா பாருங்க, இவங்க ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான மக்கள் இல்ல. ஏன்னா மக்கள்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஒரு வெப்பன்லாம் இருக்கும், அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்மள கொல்லணும்னு. இப்பதான் மத்தவங்களும் சொல்றாங்க, ஆமா ஆமா இருங்க எதுவும் பண்றாதீங்க, இந்த மாதிரி அவங்கதான் எங்களை கடத்தி வச்சிருந்தாங்க, நிறைய மக்களை அவங்க கொன்னு இருக்காங்க வேற, இதனாலேயே எங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஏய் உன்கிட்ட தான் நான் பேசுறேன், இதுக்கு மேலேயும் நீ நடிக்க வேணா, மரியாதையா உன்னோட நடிப்பை நிறுத்து. ரொம்ப நாள் ஆச்சுல அசாசின் ஹகியோ, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? உன்னை எனக்கு சுத்தமா தெரியல, நீ வந்து யாரு? அங்க இப்பதான் அந்த சின்ன பையனோட சுயரூபத்தையே அவன் காட்டுறான். அவன் உண்மையிலேயே ஒரு சின்ன பையன்லாம் இல்ல, ஒரு அடல்ட். அவனோட உடம்ப திரும்பவும் அவன் பழையபடி மாத்துறான். அங்க அவன் கிட்ட இருக்கிற பயங்கரமான ஆயுதத்தை வச்சு நம்ம லீயோட கழுத்துலயே அங்க குத்துறான். பாக்குற மத்தவங்களும் அங்க பயந்து போயிடறாங்க. ஆனா நம்ம லீக்கு அங்க எதுவுமே ஆகல. அவனோட உடம்ப முழுமையா அவன் ஸ்டீலா மாத்திட்டான். அதனால ஆளுக்கு அங்க எதுவுமே ஆகல. நான் ஆல்ரெடி என்னோட பாஸ்ட்லயே ஒரு வழியாக்கிட்டேன், அதனால இப்போ இவன் அழிக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் ஆளு பயங்கரமா அங்க டார்ச்சர் பண்றான். வாயில அந்த ஸ்டீல் பால திணிக்க ஆரம்பிக்கிறான். இதனால பல்லெல்லாம் அங்க உடஞ்ச போகுது. அம்மா நீ வந்து ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? ஒரு சோல்ஜர் அநியாயமா இப்படி எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணுவான்? என்ன சொல்லிருக்க, இது டார்ச்சர் அப்படின்னு சொல்றியா? ஒன்னும் டார்ச்சர் இல்ல. என்ன பாரு, நீ ஒண்டி சாப்பிடல, உன் கூட நானும் தான் சாப்பிடுறேன். இது பாரு நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, இந்தா திரும்பவும் சாப்பிடு. அட அட இரு, நான் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அந்த ஆளு வந்த உடனே அங்க இருக்கிற காட்ஸ கொண்டு அந்த இடத்தையே மொத்தமா அடைஞ்சான். அதுக்கப்புறம் அந்த ஷெல்டரையே அழிச்சு யாருமே உள்ள போகாத மாதிரி அவன் பண்ணிட்டான். என்னது, அந்த ஷெல்டரை இவன் அழிச்சிட்டானா? என்ன கேள்விப்பட்டனா, இந்த வில்லன்ஸ் அவங்க வந்து ஷெல்டர்ஸ் எதுக்கு அழிக்கிறாங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த சர்வைவர்ஸ் அவங்கள வந்து கொல்லணும் தானே. கொல்லும் போது ஒரு வித்தியாசமான மேஜிக் எக்ஸ்பெரிமெண்டா அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அவங்களோட பவரையும் பயங்கரமா க்ரோ பண்ண முடியுதான். அப்போனா இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்குது அந்த அப்போஸ்டேட் அவனா இருப்பானோ அப்படின்னு நம்மளே அங்க யோசிக்கிறான். கிட்டயும் அவன் சொல்றான், நீ வந்து என்ன நம்பணும், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நாங்க வந்து எங்களுக்கு வந்த ஆர்டரை நாங்க ஃபாலோ பண்ணோம், அதனால்தான் இவங்களை கிட்னாப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நின்றோம். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வேற ஒரு மோட்டிவும் இருக்குன்னு. இவங்களை வெறுமா கிட்னாப் பண்ணோம், அது உண்டே உன்னோட மோட்டிவ் இல்ல. உனக்கு வில்லனுக்கான ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், அதை பத்தி நீ சொல்லவே இல்லை தானே. கேக்குறவன் ஆடி போறான். ஏன்னா உண்மையிலேயே உனக்கு கொஸ்டின் வந்திருக்கும். அந்த கொஸ்டின்லயும் என்ன போட்டிருக்கோம்னா, நீங்க வந்து ஒரு 50 சிவிலியனை கிட்னாப் பண்ணணும், உங்களுக்கு ஒண்ணுக்கு அப்புறம் வில்லன்ஸோட அலையன்ஸை நீங்க மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். நம்ம லீ சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆமா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும், நீ உண்மையிலேயே யாருதான்? ஆனா நம்ம லீ டைமே வேஸ்ட் பண்ணாம அவன் வயிற்றுக்குள்ளதான் ஒரு பால் இருக்கும்ல, இந்த அயன் பாலை அப்படியே அவன் விடிக்க வைக்கிறான். இதனால அவனோட கதையும் அங்க முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இவனுக்கு மேல யாரு இருக்கா, யாரு இதெல்லாம் பண்றான்னு. வில்லன்ஸோட என்ட்ரியை காட்டல, முக்கியமா அந்த சியலோட இந்த வியூ பெருசாகல, பெருசானதா இன்னமும் பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வரும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சீசன் 2 உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.